வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி வருது இல்லையா, அதுக்காக அவல் மோதகம் தான் பார்க்க போறோம். பிள்ளையார் பட்டில் செய்கிற மாதிரியே இருக்கும் இதுவும். இதுக்கு வந்து நான் இலை அவல் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கோங்க. மிதமான தீயில வந்து அதை வறுத்துக்கோங்க. லேசாக வாசம் வர செவக்கும் போது வறுத்துட்டு எடுத்துக்கிட்டு, அதுக்கு 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம மிதமான தீயிலேயே நல்லா செவக்க வறுத்துக்குவோம். இப்போ வந்து உங்களுக்கு பாசிப்பருப்பு வந்து அவளுக்கு ஈக்குவலாக பொடிப்படணும்னா பாசிப்பருப்பு முதல்ல தனியாக போட்டுட்டு மிக்சியில் ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் அவல் போடணும். நான் வந்து பாசிப்பருப்பு வந்து பெருப்பருப்பாக இருந்தால் பரவாயில்லங்கிறதுனால அவளையும் பாசிப்பருப்பையும் ஒன்றா அரை வச்சு மிக்சியில் பெருன்னு அரைச்சிக்கிட்டேன். ஒரு சட்டியில் 2 ஸ்பூன் நெய் காய வச்சு கொஞ்சமாக தேங்காய் துருவி, ஏன்னா 1/2 டம்ளர் தான் இது மாவு இருக்கும். நம்ம 1 டம்ளர் அவல் போட்டோம்னா அரைச்ச மாவு 1/2 டம்ளர் இருக்கும். அதுக்கு கொஞ்சமாக தேங்காய் துருவி போட்டு அந்த நெய்யில் வறுத்துட்டு அதுலேயே அந்த மாவையும் போட்டு வறுக்க போகிறேன். சைட் பை சைடு 1/2 டம்ளர் மாவுக்கு 1 டம்ளர் தண்ணி அந்த பக்கம் கொதிக்க வச்சுருக்கேன். இது நம்ம ஏற்கனவே வறுத்த பொடி தான், அதனால் லேசாக அந்த நெய்யில் கலந்து விட்டால் போதும். ரொம்ப நேரம் வறுக்கணுங்கிறது கட்டாயம் இல்லை. எல்லா பக்கமும் நெய் தேங்காய் நல்லா கலக்கிற மாதிரி வறுத்ததுக்கப்புறம் அந்த தண்ணி கொதித்த தண்ணியை தூக்கி நம்ம இதில் ஊற்றி வேக விட வேண்டியது தான். இப்போ இந்த பக்கம் கொதிக்கிற அந்த 1 டம்ளர் தண்ணியை வந்து நம்ம அதில் தூக்கி ஊற்றிடலாம். ஊற்றி நம்ம கிண்டும் போது சீக்கிரமே தண்ணி இஞ்சிரும், டக்குன்னு வந்து கெட்டியாயிரும். இந்த 1/2 டம்ளர் அவலுக்கு வந்து நம்ம வந்து 1/2 டம்ளர் வெல்லம் எடுத்து 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம வந்து வேக விடலாம். அதாவது ஒரு கொலக்கட்டைக்கு வந்து மொத்தம் வந்து 1 பங்குக்கு 3 பங்கு தண்ணி கணக்கு. அதில் நம்ம 2 பங்கு வந்து டைரெக்டாக ஊற்றிட்டோம். இப்போ இன்னொரு பங்கு வந்து நம்ம வெல்லத்தில் ஊற்றிருக்கோம். இந்த வெல்லம் கொதிச்சோன்னே கரைஞ்சி கொதிச்சா போதும், ரொம்பலாம் கொதிக்க வேண்டாம். கரைஞ்சி கொதிக்கிறத வந்து நம்ம இந்த கொலக்கட்டையில் வந்து வடிகட்டி ஊற்றிடலாம். நான் இன்னைக்கு வடிகட்டி ஊற்றினேன், ஒன்றும் தூசி இல்லை. இருந்தாலும் நான் வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக வடிகட்டியே ஊற்றிட்டேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து இஞ்சிரும். இந்த மாதிரி சட்டியில் ஒட்டாமல் அது உருண்டு வரும்போது இன்னொரு 1 ஸ்பூன் நெய் விட்டு அதை வந்து நம்ம அப்படியே கிண்டிட்டு அமர்த்திடலாம் அடுப்பை. மாவு ஆறணுன்னா நம்ம இட்லி தட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த கொழுக்கட்டையை நம்ம பிடிச்சி வச்சிடலாம். இட்லி சட்டியில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. அதில் நம்ம இந்த கொழுக்கட்டையை வச்சு ஒரு 7 நிமிஷம் வேக வச்சானா போதும், சீக்கிரமே வெந்துடும். ஏன்னா நம்ம இது ஏற்கனவே கிண்டின மாவு தான். 7 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்தோன்னா கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். பிள்ளையார் பட்டியில் கொடுக்குற மாதிரியே மோதகம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எண்ணளவும் சலியாத என் மனதையும் காக்கி. மோதகம் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குது. நான் பிச்சு சாப்பிட்டு பார்த்துட்டேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.